ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள். ஸ்காந்த புராணம், ஸ்கந்த புராணம், அதில் கேதார கண்டம், அதில் இருக்கக்கூடிய அழகான கங்கை கரை மகாத்மியம், அதுதான் பிராதான்யமாக நம்ம எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக ஸ்ரீ க்ஷேத்திரம், அதனுடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீசைல க்ஷேத்திரம்னு பேர் அதுக்கு. ரொம்ப அழகாக தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், அப்சரஸ்கள் எல்லாரும் தபஸ் பண்ணக்கூடிய இடம். இந்திரன், யமதர்மராஜன் இவர்கள்லாம் கூட தங்களுடைய வாசஸ்தலமாக வைத்திருந்த இடங்கள். அதுதான் இந்திரகீல பர்வதம். இந்த இந்திரகீல பர்வதம்ன்றது விஜயவாடா, கனகதுர்கா அந்த மலை இருக்கு இல்லையா, அதை இந்திரகீல பர்வதம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஹிமாலயத்தில், ஹிமாச்சல பிரதேசத்தில் இந்திரகீல பர்வதம்னு ஒரு இடம் இருக்குது, அதையும் சொல்கிறதும் உண்டு. இப்போ நம்ம அதை ஸ்ரீ க்ஷேத்திரம்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களையும் இந்திரகீல பர்வதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. யுகங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும். யுகங்களுக்கு ஏற்றாப்போல் ஒவ்வொரு இடங்கள்லையும் தபஸ் பண்ணும் பொழுது பெயர்கள் மாறும். சரியா? வேதவியாசர் அப்படின்னா ஒரே ஒரு வேதவியாசர் கிடையாது, நிறைய வேதவியாசர் உண்டு. அதனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ விஜயவாடா இந்திரகீல பர்வதம்னு ஒன்று இருக்குது, கனகதுர்காவினுடைய கோவில் இருக்கிற இடம். இந்த இந்திரகீல பர்வதம் அப்படின்றது அர்ஜுனன்லாம் தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கின்ற ஏரியா, அந்த ஸ்ரீ க்ஷேத்திரத்தினுடைய அந்த டெரிட்டரி. சரியா? ஸோ அந்த இடத்துல தர்ம நேத்திர ராஜா, சம்ஸ்கிருதத்தில் தர்ம நேத்திர, தமிழில் சொல்லும் பொழுது தர்ம நேத்திரன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அங்கே உத்பாலக ரிஷியை பார்க்குறான். அந்த உத்பாலக ரிஷியோட பேசுகிறான். நான் பார்த்ததெல்லாம் உண்மைதானான்னு கேட்குறான். ஆமாம் குழந்தை, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த இடத்தினுடைய வைபவத்தை இன்னும் விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். ராஜோவாச்ச முனே முனிகணஸ்ரேஷ்ட ஸ்ருதம் த்வன்முகதோ மயா அஸ்ய வை தீர்த்தராஜஸ்ய வைபவம் முக்திதம் சுபம் தன்யோஸ்மி கிருதகிருத்யோஸ்மி த்வத்ப்ரசாதாத்விஜோத்தம விஸ்மயோ மே வபூவாத நாமாஸ்ய கிம் து வர்த்ததே காணி காணி ச தீர்த்தானி பவமோக்ஷப்ரதானி வை கேன கேன தபஸ்தப்தம் அஸ்மின் க்ஷேத்ரே அகதாஹ கே ஏதன்மே சம்ச பகவன் திருப்திர்மே ஜாயதே நஹி ஏதத் புண்ணியதமம் க்ஷேத்ரம் கதம் வை சமஜாயத அப்படின்னு சொல்லி இந்த தேசம், இதனுடைய வைபவங்களை நீங்கள் விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அழகாக நம்ம தர்ம நேத்திர ராஜா உத்பாலக மகர்ஷியை பார்த்து கேட்குறார். இல்லை என்னென்ன தீர்த்தங்கள்லாம் இருக்குது, யார் யார்கள் என்னென்ன தவம் பண்ணால் இந்த க்ஷேத்திரமானது எப்படி உண்டாயிற்று, இந்த இடத்துல எப்படி எல்லா பாவங்களையும் அழிக்கும்படியான பலம் இதுக்கு உண்டாயிடுத்து. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு
நீங்கள் எவ்வளோ அழகாக விஷயங்களை சொல்ல எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறேன். உத்பாலக உவாச தன்யோசி த்வம் மகாராஜ பக்தி மானசி சுவ்ரத யஸ்ய தீர்த்தஸ்ய மாஹாத்மியம் ஸ்ரோதுமிச்சா அபவத் பிரபோ. நீ ரொம்ப பாக்கியமானவன். ஏன்னா இந்த இடத்தினுடைய மகாத்மியத்தை கேட்குற உனக்கு ஆசை இருக்கு இல்லையா? உலகத்தில் எல்லாருக்குமே கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு சுகம். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அம்மா அப்பா தாத்தா பாட்டி கதைகள் சொல்லுவா இல்லையா? அந்த கதைகள் நம்ம மனசில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு ஆச்சரியத்தை, ஒரு அற்புதத்தை உருவாக்கும். அதெல்லாம் நல்லதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு வயசாகும் நமக்கு கதைகள் எல்லாருக்குமே பிடிக்கும். உலகம் முழுக்கவே ஸ்டோரி டெல்லிங், அரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அரேட்டர்னு சொல்லுவோம். அது எல்லாருக்குமே பிடிக்கும். வாயை திறந்து பார்த்துட்டு இருப்போம். இந்த திரைக்கதைன்னு சொல்லுவோம். the method of telling, that's more important, right? அதில் லவகுச்சாலாம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான்னு காண கிடைக்கிறது. சுகபிரம்ம மகரிஷி என்ன ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறார் இந்த கதை சொல்லும் விதத்தை. அவ்வளோ அழகாக வேதவியாச மகரிஷி போர் அடிக்காமல் எழுதியிருக்கார் ஸ்ரீமத் பாகவதத்தை. ஸோ உத்பாலக மகரிஷி சொல்கிறார், அப்போ உனக்கு நல்ல புத்தி இருக்குது, யூ ஆர் வெரி சின்சியர். எவ்வளோ ஆச்சரியமாக நீ கேட்குறாய். உடனே உத்பாலகர் ரொம்ப அழகாக சொல்கிறார், சாது பிருஷ்டம் த்வயா சாது சர்வபூத உபகாரகம் யஜ்ஞாத்வாபி நரோ பக்தியா பரமைஸ்வரிய பாக் பவேத். இது ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காய். சர்வ பூத உபகாரகம், எல்லா ஜீவர்களுக்கும் நன்மை செய்யும்படியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காய். இது அழகான இந்த விஷயத்தை கேட்கிறவர்கள் பரம ஐஸ்வர்ய பாக் பவேத், அவர்கள் பரம ஐஸ்வர்யமான பகவத் அனுபவத்தை அடைஞ்சிருவார்கள். ஸோ இப்போ நீங்கள் கேட்க போகிறோம் இல்லையா, இப்போ கேட்டுருக்க இல்லையா, இதுவே உங்களுக்கு நன்மையை செய்யும். இதுதான் உத்பாலக மகரிஷி சொல்கிறார். ஏன்னா இப்போ எல்லாரும் போய் ஸ்கந்தன் இடத்துல உட்காந்து இதை கேட்க முடியாது. கேட்கலாம், கேட்க முடியாதுன்னு உள்ள அந்த அளவுக்கு தவம் பண்ணணும். இப்போ நாரதர் ஸ்கந்தனோட பேசின்னு இருக்கார். இது எல்லாமே கந்தமாதன பர்வதம்னு சில இடங்களில் காண கிடைக்கிறது. நீங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க, எந்த இடத்துல நாரதரும் ஸ்கந்தனும் பேசினார்கள். சில இடத்துல கைலாச பர்வதம்னு இருக்குது, சில இடங்களில் இப்போ இந்த ஹிமாலய பர்வதத்திலேயே உட்காந்து பேசிட்டு இருக்கார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்மளால் அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு வருஷம் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் இப்போ டெய்லி வாட்ஸ்அப்பில் ஒரு 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமலேயே யூ ஆர் சிட்டிங் அலாங் வித் நாரதர், ஸ்கந்தன், உத்பாலக மகரிஷி, தர்மநேத்ரன். அது யார்கிட்ட கதை சொல்கிறாளோ அவளோட நீங்கள் உட்காந்துருக்கு. சரியா? இப்போ நம்ம தர்மநேத்திர ராஜா, உத்பாலக மகரிஷி இவர்களோட உட்காந்து இந்த கதையை கேட்டுட்டு இருக்கோம். அப்போ உத்பாலக மகரிஷி சொல்கிறார், புரா கிருத யுகே ராஜா சத்யகேதுரிதி ஸ்ருதः யஸ்ய வம்சே மகாராஜ விஸ்வாமித்ரோ பபூவஹ. முன்னர் காலத்தில் சத்யகேதுன்னு ஒரு ராஜா, கதைக்குள்ள கதை, சத்யகேதுன்னு ஒரு ராஜா ரொம்ப அழகா யஸ்ய வம்சே மகாராஜ விஸ்வாமித்ரோ பபூவஹ. இந்த ராஜாவினுடைய வம்சத்துல தான் விஸ்வாமித்ரர் பிறந்தார். விஸ்வாமித்ரருடைய மூதாதையருடைய கதை இது. சத்யகேதுச்ச தர்மாத்மா ராஜ்யமத்ர சகாரஹ பிராச்சீ சமுத்திரமாரப்ய பశ్చిமாந்தம் மகாயசாஹ.
உதக் சமுத்திரமாரப்ய தட்சிணாந்தம் நரேஸ்வர புத்ராணிவ பிரஜாராஜன் பாலயாமாச சர்வதः. ரொம்ப அழகான அந்த சத்யகேது ராஜா, அதாவது கிழக்கு கடல்லேருந்து மேற்கு கடல், வடக்கு கடல்லேருந்து தெற்கு கடல் வரைக்கும் அவருடைய ராஜ்யம் பறந்து விரிஞ்சு இருந்தது. மீன்ஸ் உலகம் முழுக்க அவருடைய ராஜ்யமாக இருந்தது. த எம்பரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேரரசன், பூபாலன் அப்படின்ற மாதிரி இருந்தார். பிரஜைகளை தன்னுடைய புத்திரன் போலே பார்த்து கொண்டார். தன்னுடைய பசங்களை எப்படி பார்த்துப்போம், ஒரு அப்பா அம்மா இருக்கா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கரடி இருக்குது வச்சுக்கோங்களேன், அது தன் குழந்தைங்களை என்ன பார்த்துக்கும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கும். வேற ஒரு மிருகங்கிட்ட இருந்து வரவிடாமல் அதுங்களாம் விரட்டி அடி சண்டைலாம் போடும். அதே கரடி என்ன பண்ணும், நதியில் இறங்கி சுகமாக மீனை பிடிச்சி சாப்பிடும், தன் குட்டிகளுக்கும் கொடுக்கும். ஐயோ அந்த மீனுடைய குடும்பம் என்ன கஷ்டப்படும்னு அது யோசிக்காது. கரெக்டா? ஆனால் இந்த ராஜா எப்படின்னா ரொம்ப அழகாக எல்லாரையும் சமமாக பார்த்து யார் யாருக்கு எந்தெந்த வாழ்க்கையில் உச்சிதமாக அவர்கள் இருக்காலும் அந்த வாழ்க்கையில் தர்மப்படி அவர்கள் வாழ்வதற்கான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். இப்போ ஒரு அம்மாவுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்கு, ரெண்டு பேருக்கும் சொல்லிக் கொடுக்குற முறைகள் மாறுபடும். இட்ஸ் நாட் அபவுட் இவாளுக்கு ரெண்டு பேருக்குள்ள பாகுபாடுன்னு அர்த்தம் இல்லை. ஆண் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு இருக்குது, பெண் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு இருக்குது. அதாவது உன்னை பெண் பிள்ளையை அடக்கி ஒடுக்கி வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் ஒரு நாளும் சொல்லவே மாட்டேன். ஆண் பெண் அப்படின்றது சரீரத்தில் தான் பேதம். ஆத்மான்னு வரும்பொழுது ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். சரீரங்களில் சில விஷயங்களில் ஃபீமேல் சுப்பீரியர், சில விஷயங்களில் மேல் சுப்பீரியர், அவ்வளோதான். இப்போ கர்ப்பத்தை சுமக்கிறது அப்படின்ற விஷயத்தில் நிச்சயமாக பெண்கள் தான் சுப்பீரியர். இதில் ஆண்கள் இன்ஃபீரியர் கூட கிடையாது, அதில் கம்பேரிசனே கிடையாது. ஆணுக்கு புரியவே புரியாத ஒன்று கர்ப்பவாசம். அவன் கர்ப்பத்தில் இருந்திருக்கான், அவனுடைய பிள்ளைகள் மனைவியோட கர்ப்பத்தில் வளருவார்கள். ஆனால் கர்ப்பத்தில் குழந்தையை சுமக்கும் அந்த அனுபவம்னு கேட்டால் ஞானிகள், ரிஷிகள், பெரியாழ்வார் போன்ற சில பேருக்கு மட்டும்தான் இது அனுபவமாக பிடிபடுறது. சாதாரண ஒரு ஆணாலே அது புரிஞ்சிக்க முடியவே முடியாது. இப்போ பெரிய தொப்பை இருக்கிறவாளுக்கு கூட இது புரியாது. ஹெவியாக இருக்கா, அது வேற. நல்லா தின்னுட்டு தொப்பையை வளர்த்து அந்த தொப்பையும் கர்ப்பவதியினுடைய வயிறும் ஒன்றா நிச்சயமாக கிடையாது. தொப்பை அது வயிறு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. ஸோ ஒரு அம்மா என்ன பண்ணுவா, பெண்ணை வளர்க்கும் பொழுது அவளுக்கான மாதாந்திர தீட்டு இந்த விஷயங்கள்லாம் அவளுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படி புரிய வைப்பா. பிள்ளைக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும், எப்படி அன்பாக இருக்கணும், வீட்டு வேலைகள் எப்படி பண்ணணும், இதெல்லாம் அம்மா ஆணுக்கும் சொல்லி தரணும். வீடு எப்படி க்ளீனாக வச்சுக்கணும், துணி எப்படி உணர்த்தணும், வீடு எப்படி பெருக்கணும், இது எல்லாமே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொதுவானது. ஏன்னா பகவான் கிருஷ்ணன் அவனுடைய சாந்திபணி ஆசிரமத்தில் ஆயக்கலைகள் 64 படிச்சிருக்கான் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு ராஜா என்ன பண்ணுறார், அவாவா தர்மம், அவரவர்களுடைய வாழ்க்கை முறை அதற்கு தகுந்தாற் போலே ராஜாங்கத்தை நடத்தணும். இப்போ பெரிய மழை பொழியறது சில பேருக்கெல்லாம் நஷ்டமாகும். அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ, ஒவ்வொரு வெள்ளத்தில் மாட்டிக்கிறவர்கள் இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ யார் யாருக்கு தகுந்தபடி அந்த உதவிகள் கொடுக்கணும்னு இருக்கு. இதில் யாராவது சாராயம் குடித்து செத்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அவன் குடும்பத்தாருக்கு அரசாங்க வேலை அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், அதெல்லாம் நியாயம் கிடையாது. அதனால் இப்போ அதே ஒரு வெள்ளத்தில் ஒருத்தர் மாட்டிட்டு இறந்து போயிட்டார், அந்த குடும்பத்துக்கு அடுத்ததுக்கு வழி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து என்ன உதவி எல்லாருக்கும் கொண்டு போய் அரசாங்க வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது. என்னென்ன உதவிகள் எப்படி செய்யணும் நிறைய இருக்குது ஒரு அரசாங்க முறைப்படி. ஸோ இந்த ராஜா தன்னுடைய பிரஜைகளை புத்திரர்கள் போலே பாவிச்சென்று வளர்க்கிறார்.
ராஜ்ய பரிபாலனம் பண்றார். புத்திராணிவ பிரஜாராஜன் பாலயாமாச சர்வதः. இப்போ ஒரு அம்மாவே இருக்கா, ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல, ஜுரமா இருக்குன்னா அதுக்கு கஞ்சி வச்சு கொடுப்பா, மருந்து கொடுப்பா. அது அந்த சமயத்தில் ஐஸ்கிரீம்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டா. அது சின்ன குழந்தை அழும், ஆர்ப்பாட்டம் பண்ணும், ஏதோ ஒன்று காரணம் சொல்லி மிரட்டி திட்டி அப்படி சமயத்தை சாக்கு போக்கு காட்டி அழகாக அதை சொல்லி கொடுப்பா. சரியா? அந்த மாதிரி தான். அதே சில சமயத்தில் குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணி எதாவது பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு எதையான பண்ணிட்டுன்னா உடனே அம்மாமார்கள் என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய அடித்து ஓரத்தில் உட்கார வைப்பான். ஸோ அந்த மாதிரி ஒழுங்காக இல்லாமல் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களை தண்டிக்கணும். அதுவும் ராஜாவினுடைய ஒரு தர்மம். ஏன்னா இவ்வளவும், ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில், ஒரு ஸ்லோகத்தில் இவ்வளோ விஷயங்கள் அது இருக்குது. புத்திராணிவ பிரஜா ராஜன்னு பாலயாமாச சர்வத்தக ராஜ்யம் சாசதி தஸ்மின்ஸ்து ந கஷ்சித் व्यसनं गतः कालेव वर्षपर्जन्यः पृथिवी शस्यशालिनी बालवैधव्यमापन्ना काचिन्नैव बभूवः ममारपुत्रो न पुनर्जनके जीवति प्रभो सर्वे वै सुखिनः शान्ताः ब्राह्मणाश्च जितेन्द्रियाः विद्याभ्यासरता एव परद्रोह पराङ्मुखाः. இந்த ராஜா இருந்தபொழுது ராஜ்யத்தில் எந்த விதமான பெருவெள்ளம் இல்லாட்டி பஞ்சம் அது மாதிரிலாம் இல்லை. காலத்தில் மழை பெஞ்சது, பூமி முழுக்க நன்னா 3 போகம் விளைஞ்சது. யாரும் இள வயசில் கணவனை இழக்கலை. எந்த அப்பா அம்மாவுக்கும் புத்திர சோகம் அப்படின்ற ஒரு கஷ்டம் உண்டாகலை. எல்லாரும் தர்மத்தில் இருந்தா. பிராமணர்கள் தவம் எல்லாம் பண்ணிண்டு ரொம்ப திருப்தியாக வாழ்ந்துட்டு இருந்தா. வேதங்கள்லாம் படிச்சுண்டு எல்லாருக்கும் நல்லதை சொல்லிண்டு. க்ஷத்ரியர்கள்லாம் விஷ்ணு பக்தர்களாக இருந்து கொண்டு ராஜ்யத்தை சர்வ ஜாக்கிரதையாக காப்பாத்தின்னு இருந்தார். எல்லாரும் அவரவர்கள் தர்மப்படி வாழ்ந்துட்டு இருந்தார். யாரும் திருடலை, யாரும் துரோகம் பண்ணக்கூடிய புத்திகள் உரிய மனிதர்கள் யாரும் இல்லை. யாருக்கும் பொறாமை இல்லை, வெறுப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை, வியாதி இல்லை. அந்தந்த வயசான காலத்தில் நிம்மதியான ஒரு மரணம், இப்படி ரொம்ப அழகான ஒரு கேட்குறதுக்கே நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அழகா. அப்படி அந்த ராஜாவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு குணம் இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த ராஜாவுக்கு இதி பாலயதஸ்தஸ்ய வர்ஷாணாமயுதம் யயௌ புத்ரோ பபூவ தஸ்யாபி சத்ய சந்த இதி ஸ்ருதஹ. அப்படியே இந்த ராஜா ராஜ்ய பரிபாலனா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுத்து. அப்போ அவருக்கு சத்யசந்தன்னு ஒரு பிள்ளை பிறந்தான். இவரோட பெயர் சத்யகேது, அவருடைய பிள்ளை சத்யசந்தன் அப்படின்னு பெயர். ராஜாவை சத்யசந்தம் தூயபிஷிஞ்ச நிருபாசனே ஸ்வயம் ஜகாம தபசே சேந்திரகீலே மகாகிரௌ. அப்போ அழகா அந்த ராஜாவை சத்யசந்தனை ராஜ்ய பரிபாலனம் பண்ண நியமிச்சுட்டு நம்ம சத்யகேது ராஜா இந்திரகீல பர்வதத்திற்கு தபஸ் செய்ய வந்தார். இந்திரகீல பர்வதம் இதெல்லாமே ஹிமாலயம் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. சரியா? ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டு அவர் அழகாக வந்துட்டார். தத்ர கத்வா நிருபஸ்ரேஷ்டோ குஹாம் ஹி திருடாசனஹ சமாதிஸ்தோ மகாராஜோ பபூவஹ. அவர் அழகா
ஜம்முன்னு வந்தார். அங்கே ஒரு குகைக்குள்ள ஃபஸ்ட் கிளாஸாக உட்காந்துண்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். நம்ம ராஜா திருட ஆசனக, ஆசனம் நம்ம யோகாசனம், பத்மாசனம் அப்படின்னா சொல்லுவோம். ஆசனம் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிங்க. ஆசனம் என்ன? உட்காருதல். ஆசனம்னா அப்படி நினச்சிட்டு இருக்கல, ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் ஆசனம். திருடமாக உட்காந்துட்டு இவர் குகையில் உட்காந்து தியானம் பண்ணுறார். அத்யாபி வர்த்ததே தத்ர சிந்தயன் பரமம் சிவம் தசயோஜன விஸ்தீர்ணே குஹா மத்தியே நிருபாலகः. 10 யோஜனை தூரமுள்ள அந்த குகைக்குள்ள இன்றும் அவர் உட்கார்ந்துண்டு பரமசிவனை தியானம் பண்றார் அப்படின்றார். தெரியல, நம்மளால் போய் பார்க்க முடியும். முதல்ல இந்த குகையை நான் கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். சத்யசந்த ராஜாவினுடைய தகப்பன் சத்யகேது அவர் கண்டுபிடிச்சி அவர் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அவர் பாடுங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். சத்யசந்தோபி ராஜ்யம் ஹி பாலயாமாஸ தர்மதः ஏவம் பாலயதஸ்தஸ்ய சத்யசந்தஸ்ய தீமதः கோலாசுரோ பபூவாத ரிபுஸ்தஸ்ய மஹீபிருதः. இவன் ரொம்ப அழகாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அப்பா இப்படிப்பட்ட ராஜ்ய பரிபாலனம், அந்த மாதிரி சத்யசந்த ராஜன் தபஸ் பண்ணி அழகாக ராஜ்யத்தை தவமாகவே பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் கோலாசுரன்ற ஒரு அசுரன் வந்தான். கோலாசுரன்னு பெயர். கோலாசுரோ பபூவாத ரிபுஸ்தஸ்ய மஹீபிருதः அயுதத்ரிகஜானானாம் ஹி பலதர்த்தா பிரச்சண்டகः ஆஜகாம நிருபஸ்ரேஷ்ட யோத்தும் தேன மகாசுரः. 30,000 யானைகளுடைய பலம் உடையவனா இவன் இருக்கான். எல்லாரோடையும் போய் சண்டை போடுறது, எல்லாரையும் போட்டு படாத பாடுபடுத்துறது, இப்படியே பண்ணிட்டு அவன் இந்த சத்யசந்தராஜனுடைய இடத்துக்கு வரான். அந்த சண்டை போடுறதுக்காக வரான். அப்போ ராஜாவுக்கு தெரிஞ்சு எடுத்து விதார்ய ச மஹீம் பாதைர்முகேன ச மகாபலः ஸ்ருத்வா ததாகமம் ராஜா திருதவான சராசனः ஹயஸ்தோ நிருபசார்தூல ஆஜகாம பஹி பிரபு. அப்போ இதை கேள்விப்பட்டவன சத்யசந்தன் தைரியமாக வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு தன் குதிரை மேலே ஏறி இந்த கோலாசுரன் எதிர்க்க வந்துட்டான். கங்காயா உத்தரே தீரே ஹதோ யோஜன கண்டகே தக்ஷபாகே குபேரஸ்ய பர்வதஸ்ய நிருபேஸ்வர திருஷ்ட்வா கோலாசுரோ திருஷ்டः சத்யசந்தம் மஹீபதிம் பிரஹஸ்யோவாச துஷ்டாத்மா வசோதம்போத்பவம் நிருபம். கங்கையினுடைய வடகரைக்கு வந்துட்டான். ஒரு அரை யோஜனை தூரத்தில் குபேர பர்வதம் பக்கத்தில் இந்த கோலாசுரனை இந்த சத்யசந்தன் பார்க்கிறான். கங்கை கரையில் குபேர பர்வதம் பக்கத்தில் பார்க்குறான். அவரை பார்த்தோன்னே இந்த ராஜாவை பார்த்தோன்னே சிரிச்சுண்டு கிண்டலாக அவனை திமிரா தற்பெருமையோட பேசுகிறான். கோலாசுர உவாச்ச கச்ச கச்ச வனம் ராஜன் त्यक्त्वा शस्त्रं नृपास्पदं
கிமர்த்தம் ரியசே துச்சம் விருதா தவ பரிஸ்ரமஹ. அப்போ கோலாசுரன் சொன்னா, ஏ ராஜா, இப்போ காட்டுக்கு ஓடிட்டு ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு என்னத்துக்கு நீயா உன் மரணத்தை தேடின்னு வந்திருக்காய், ஐயோ அப்படின்னு கிண்டலா இந்த கோலாசுரன் சொல்கிறான். நீயா ஏன்டா மரணத்தை தேடின்னு வந்திருக்க? அஹம் கோலாசுரோ நாம விக்யாதோஸ்மி த்ரிலோககே ஏன சந்திராசிதா தேவாஹ ஸ்தானம் தத்யஜுராகுலாஹ மனோனோத்சஹதே மேத்ய யோத்தம் ராஜன் த்வயா சஹ த்வாம் திருஷ்ட்வா சாம்பிரதம் தீனம் கிருபாவிஷ்டோஸ்மி பூமிப. என் பேர் கோலாசுரன். 3 லோகங்களையும் பயமுறுத்துற ஒரு ஆள். எல்லாரும் என்னை பார்த்து தேவர்களே ஓடியாச்சு. எனக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆசையே வரமாட்டேங்கிறது. உன்னை பார்த்தாலே ஐயோ பாவமாக ஒருத்தன் வந்திருக்கானே சண்டை போடுறதுக்கு அப்படின்னு எனக்கு தோன்றது. என்ன ஐ டோன்ட் ஹவ் எனி என்தூசியாசம் டு ஃபைட் வித் யூ அப்படின்ட்டான். உத்பாலக உவாச்ச, இப்படி சொன்ன உடனே சொல்கிறார், உத்பாலக சொல்கிறார், இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய ரக்ஷச கோலரூபிணः क्रोधाविष्ठो नृपश्रेष्ठ उवाच தனுஜாதிபம். அப்போ இந்த கோலாசுரனை பார்த்துட்டு தனுர்பாணியான இந்த சத்யசந்தன் பேசுகிறான், கோவம் வந்து பேசுகிறான். கிமர்த்தம் ஜல்பசே துஷ்ட ஹந்தாஹம் தவ கோலக சத்யசந்த உவாச்ச இதானிமேவ யாம்யே துவம் நகரே யாஸ்யசி துருவம். ஏகடா தற்பெருமை பேசின்னு இருக்காய், இன்னைக்கு உன்னை வதம் பண்ணி தான் நான் மறுவேலையை பார்க்க போகிறேன். உன்னை சீக்கிரம் யமலோகத்துக்கு அனுப்பிட்டு தான் மறுவேலை. யாஸ்யசி யம் யம் யாம்யே துவம் யமபட்டணத்துக்கு ஒன்று அனுப்பிச்சுட்டு தான் மறுவேலையை பார்ப்போம் நிச்சயம். உத்பாலக உவாச்ச इति श्रुत्वा वचस्तस्य सत्यसन्दस्य धीमतः क्रोधसम्रक्तनयनाययौ सम्मुखं नृपं सोऽपि राजा सत्यसन्धो धनुः सज्जं चकारः टङ्कारमकरोत् तीव्रं बाणान् वै सन्धते ततः तेन टङ्कारनादेन कंपितं रक्षसो मनः ततो देवास गन्धर्वा यक्ष किन्नरतापसाः द्रष्टुं युद्धं तयोर्देवा विमानैरागमन् मृधे. அப்போ இவ 2 பேரும் பெரிய சண்டை போடுறான். கோபம் வந்துடுத்து. உடனே சத்யசந்த ராஜா அந்த வில்லை எடுத்து ஒரு டங்கார சப்தத்தை உண்டாக்கினான். அதில் கடகடன்னு பானங்களை அழகாக வச்சான். அந்த டங்கார சப்தமே பயமுறுத்திடுத்து இவன். அதுக்குள்ள இந்த டங்கார சப்தம் கேட்ட தேவர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், தபஸ் பண்ணுறவா எல்லாரும் வந்துட்டா பார்க்கறதுக்கு. அப்போ என்ன பண்ணா, உடனே ஒரு மலையினுடைய சிகரத்தை அப்படியே கையால் பேத்து ராஜா மேலே அடித்தான். ராஜா அந்த தன்னுடைய பானங்கள்னால அதை பொடிப்பொடியாக தன் மேலே விழாதபடி அது சுக்குநூறாக ஆக்கிட்டான். தத கோலாசுரோ தந்தைஹி நிர்பித்ய கிரிஸ்ருங்ககம் சிக்ஷேப சஹசா ரக்ஷக சத்யசந்தோபரி துருவம். அவன் தான் கோலாசுரன் இல்லையா, வராக ரூபம் இல்லையா. ஸோ அந்த தெத்துப்பல்ல கொண்டு அப்படி பேத்து எடுத்து அப்படி ராஜா மேலே வீழ்த்தினான் ஒரு மலையினுடைய சிகரத்தை. அவர் ராஜாவும் தன்னுடைய பஞ்சபானான் பிரசிக்ஷேப கோலஸ்ய உபரிதோ நிருப.
5 இதில் கோலாசுரன் அடித்தான். கோலாசுரன் அதை முழுங்கினான். திரும்பி அவன் இன்னொரு கிரியை எடுத்தான், வீசினான். ராஜா திரும்பி அதை சுக்குநூறாக உடைச்சான். பெரிய சண்டை நடக்கிறது. அப்போ இந்த சத்தியசந்தனும் கோலாசுரனும் அந்த யுத்தமானது தீவிரமாயிட்டே இருக்குது. பார்க்குறவாளுக்குள்ள மயிர்கூச்சல் எறியும்படியாக இருக்குது. 2 பேரும் சண்டை போண்டே இருக்கா. யாரும் தோக்கலை, யாரும் ஜெயிக்கலை. அப்போ ஒரு திவ்யமான ஒரு சப்தம் இந்த ராஜாவுடைய காதில் விடாது. ஆஸ்தாம் வை யுத்த துர்தர்ஷோ ரக்தநேத்ரௌ மகாபலோ தத சுஸ்ராவ நிருபதி கே வாச்சம் தேவதியேரிதாம். அசரீரி வாக்கு மாதிரி, ஆகாசவாணி மாதிரி ஒரு சப்தம் சொல்கிறது. சத்யசந்த மகாராஜ சமாராதய ஈஸ்வரீம் கத்வோத்பாலக க்ஷேத்ராத்து ஹ்யூர்த்வபாகே நராதிப மானே சரத்வயே கங்கா தக்ஷதீரே மஹீபதே அயம் துஷ்டோ மகாதேவ்யா நிஹத பிரதனே புரா சயேவாசௌ சமுத்பன்னः கோலரூபீ மகாசுரः தஸ்மாதாமேவ ஸ்ரீவித்யா சமாராதய பூபதே சதுர்வர்க பிரதாம் தேவீம் ஸ்ரீவித்யாம் சத்யகேதுஜ சமாராதய கந்தைச்ச धूपैर्दीपैः सपुष्पकैः नानाभल्युपहारैश्च तथा नैवेद्यकैः शुभैः अतो जेष्यसि दुष्टं हि राक्षसं कोलरूपिणं प्रसादात् देवदेव्याः त्वं मा विलम्बं कुरु प्रभो. அப்போ சத்தியசந்தன் ஒரு அழகான அசரீரி வாக்கு கேட்குறான். ஏ ராஜா, சிவந்த கண்கள் உடையவனே, பலமுடைய ராஜா, உன்னுடைய யுத்தத்தை நிறுத்து. உத்பாலக க்ஷேத்திரம், எந்த இடத்துல உத்பாலக ரிஷி தபஸ் பண்ணுறாரோ அந்த இடத்துக்கு போ. அங்கே போய் ஸ்ரீ ஈஸ்வரிய உபாசனை பண்ணு. கங்கையினுடைய தெற்கு பாகத்தில் முன்னொரு காலத்தில் மகாதேவி இவனை வதம் பண்ணியிருக்கா. அவனே மீண்டும் இப்போ கோலாசுர ரூபனாக வந்திருக்கான், வராக ரூபனாக வந்திருக்கான். அதனால் அவனை அழிக்கக்கூடிய சக்தி ஸ்ரீவித்யா தேவிக்கு தான் உண்டு. சத்தியகேது ராஜாவினுடைய மகனே சத்தியசந்தா, நீ போய் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணு. தூபம், தீபம், புஷ்பங்கள், நிவேதனங்கள் இதெல்லாம் கொண்டு ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணு. ஸ்ரீவித்யா உபாசனை ரொம்ப ஃபேமஸ். அந்த ஸ்ரீவித்யா தேவியினுடைய அனுகிரகத்தினாலே நிச்சயமாக ஒன்னாலே இவனை ஜெயிக்க முடியும். புரியுறதா அப்படின்னு சொல்லிடுத்து. சில சந்தர்ப்பங்கள் சில யுத்தங்களை விட்டுறணும், சில ஆர்குமெண்ட்டை விட்டுறணும், சில சண்டைகளை அங்கேயே விட்டுறணும். இது ஒரு தர்மம். எல்லா இடத்துலையும் உடனே ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் சில சமயங்களை விட்டு பிடிக்கணும்னா இல்லையா. இப்போ இவனுக்கு என்னடா, நான் 2 பேரும் சண்டை போண்டே இருக்கு, யாரும் ஜெயிக்க. அப்போ என்னடா, உனக்கு தெய்வ பலம் வேணும், ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணு அப்படின்னு அசரீரி வாக்கு. ஓகேவா? இது ஸ்ருத்வா நிகதிதம் தேவானாம் மஹீபதே சீக்ரம் ஜகாம நிருபதிர் கங்காதீரே மகாயசாஹ. அப்போ உடனே அவன் பார்த்தான், யுத்தத்தை விட்டான். அப்போ அந்த கோலாசுரன் கொல்ல மாட்டான். இவன் தான் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறான் இல்லையா. இந்த ஸ்ரீவித்யா உபாசனை இவனை காப்பாற்றிடும். நல்லா இருக்கு பாருங்க. கங்கா தீரத்தில் இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு இடம் இந்த ஸ்ரீநகர் க்ஷேத்திரம். இன்னும் இருக்கு, மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள்,
இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். உத்பாலக மகரிஷிக்கு வந்தனங்கள். தர்மரேத்திர ராஜாவுக்கு வந்தனங்கள். சத்யகேது ராஜாவுக்கு வந்தனங்கள். சத்யசந்த ராஜாவுக்கு வந்தனங்கள். முருகனுக்கு வந்தனங்கள். நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.